நீ கவலையா இருக்கியா, நீ கண்ணீரா இருக்கியா, நீ கஷ்டத்துல இருக்கியா, நீ வேதனையோடு இருக்கீங்களா, நீங்க பல சூழ்நிலைகளை கவலைப்பட்டு தனிமைப்பட்டு கலங்கி நிக்கிறீங்களா, ஆண்டவர் உங்க சமூகத்துல வந்து சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, உனக்கெல்லாம் நான் வணங்க முடியாது, நீ பாட்டு ஒரு சிலையை கட்டி வச்சிருக்க, அதுக்கெல்லாம் வணங்க முடியாது. காரணம், நான் ஆராதிக்கிற எங்க தேவன் ஜீவனுள்ளவர். வரும்போது உங்க கூட இருக்க வேண்டியது யாரு? நீங்க கூப்பிட வேண்டியது யாரு? நீங்க செவி சாய்க்க வேண்டியது யாரு? உங்க முழங்கால்கள் ஆபத்து வரும்போது யார் முன்னாடி முடங்கணும் தெரியுமா? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 41 10வது வசனத்தை. நீ பயப்படாதே, நீ ஒரு அருமையான வார்த்தை என்னன்னா, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட், அல்லேலூயா, ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட். இது சொல்லுங்க, நம்ம சோகத்தோடு நம்ம கவலையோடு இருக்கும்போது நம்ம கிட்ட யாராச்சும் வந்து கவலைப்படாத, பயப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு சமாதானம், ஒரு ஆறுதல் கிடைக்கும், அப்படிதானே? திடீர்னு நம்ம ஏதோ ஒரு கவலையில இருக்கும்போது வந்து, கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன்ப்பா, என்ன பிரச்சனை சொல்லு, நான் செய்து முடிக்கிறேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு சமாதானம், ஓ இவங்க கூட இருக்கிறோம். மனைவியை பார்த்து கணவன் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு, அன்பு இருக்கிற இடத்துல சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது உண்டு. அதே அன்பு இருக்கிற இடத்துல மனைவி கணவனை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, நான் உன் கூட இருக்கிறேன் என்று. அல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்றது, நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாம் தேவையான சந்திக்கிறேன், நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றோம் உண்டு. இதெல்லாம் கேட்கும் போது நமக்கும் ஒரு சமாதானம், ஆறுதல் வருவது உண்டு. ஆனால் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்திருக்கிற வார்த்தையே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை. என்னன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாக்கு ஆண்டவர் உங்களுக்கு தரேன்னா, நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். நீ கவலையா இருக்கியா, நீ கண்ணீரா இருக்கியா, நீ கஷ்டத்துல இருக்கியா, நீ வேதனையோடு இருக்கீங்களா, நீங்க பல சூழ்நிலைகளை கவலைப்பட்டு தனிமைப்பட்டு கலங்கி நிக்கிறீங்களா, ஆண்டவர் உங்க சமூகத்துல வந்து சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு விசுவாசம் இல்லையா? நீங்க சொல்லண்டாமா? ஒரு அல்லேலூயா ஆமையா ஏதோ சொல்ல வேண்டாமா? அல்லேலூயா. விசுவாசம் எடுக்கமா, எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவர் கூட இருக்காருன்ற ஒரு விசுவாசம் இருந்தாலே போதும், அவர் உங்களுக்கு கூட என்னைக்குமே இருந்துட்டு இருக்காரு. ஆமை. நம்மள தனிமையான காலத்துல அப்பா என் கூட இரும் சொல்லும் போது ஆண்டவர் நம்ம கூட இருந்து பலப்படுத்துகிறார். பல காரியங்களை இந்த வார்த்தை நாம் கேட்கறது உண்டு, ஏன் நம்ம கூட சொல்றது உண்டு. அந்த வார்த்தையை கேட்கும் போது ஒரு சமாதானம், மனித உலகத்தில் உள்ள மனிதர் சொல்லும் போது இந்த வார்த்தையை கேட்கும் போது ஒரு சமாதானம் இருக்கும்போது, உலகத்தை படைத்த ரட்சகர், உலகத்தை படைத்த இந்த உலகத்தை ஆளுகிற கர்த்தர் உங்களிடத்துல வந்து, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது, அது எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் என்பதை நீங்கள் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் சொல்லும் போதே நமக்கு சமாதானம் வருதுன்னா, ஆண்டவர் சொல்லும் போது எப்படி இருக்கும்? ஆண்டவர் அதான் உங்ககிட்ட சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பெண்கள் அதிகமா இந்த வார்த்தையை எதிர்பார்ப்பாங்க. நான் பெண்களுடைய சைக்காலஜியை பார்த்தால் அவர்கள் சிறு சிறு காரியங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுகிறவங்க. அப்ப இந்த வார்த்தையில அவங்க கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அப்படிதானே? ஆண்கள் கூட அவ்வளவு சந்தோஷப்பட மாட்டாங்க, ஆனா பெண்கள் இந்த வார்த்தை கேட்கும்போது அப்படி சந்தோஷப்படுவாங்க. ஆனா இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லும் போது நமக்கு வருகிற எப்படி சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லும் போது என் உள்ள எவ்வளவு மகிழும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். சரி, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் பல காரியங்களை ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். நம்ம பல சூழ்நிலைகளே இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை தருகிறார். எந்தெந்த சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தை தந்து நம்மளை பலப்படுத்துகிறார் என்று நாம் பார்ப்போம். அல்லேலூயா. சீக்கிரத்தில் முடிக்க பார்க்கிறேன். ஆமென். அல்லேலூயா. முதலாவதாக வாசியுங்கள் சங்கீதம் 46:1. வாசியுங்கள் சங்கீதம் 46:1.
தேவன் நமக்கு அடைக்கலவும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான வசனம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். நமக்கு ஆபத்து நேரிடும் போதும், நமக்கு என்னென்ன சூழ்நிலை நேரிடும் போதும் ஆண்டவர் நமக்கு கோட்டையாகவும் நமக்கு பலனாகவும் நமக்கு துருகமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல தாவீது சொல்றார், தேவன் நமக்கு அடைக்கலவும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமா இருக்கிறார் என்று சொல்கிறார். நமக்கு ஆபத்து வரும்போது நமக்கு யார் துணையா இருக்கிறார்? நமக்கு ஆபத்து வரும்போது யார் நம் கையை பிடித்து வழி நடத்துகிறார்? நமக்கு ஆபத்து வரும்போது யார் நம்ம தோளில் சுமந்து நடத்துகிறார்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. அதே நீங்கள் பார்க்கும்போது ஏசாயா 43:2 சொல்லுது, நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நமக்கு ஆபத்து வருது, நீ தண்ணீரை கடக்கிறது ஒரு ஆபத்து தான். சில இடத்துல அலை வந்து, சில இடத்துல தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு நம்ம போயிடுவோம். நீங்க ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லைன்னு சொல்ற காரணம், நம்ம கூட அழகா ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு அழகான வார்த்தை என்னன்னா, ஆபத்து காலத்திலே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். முதலாவது நாங்க பார்க்க போகிற காரியம், ஆபத்து காலத்திலே நான் உன்னோடு இருக்கிறேன். ஆபத்து வரும்போது என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதிலை தருவேன் என்று சொன்ன தேவன், ஆபத்து வரும்போது நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போதும், ஆபத்து வரும்போது நாம் தேவனை பற்றி கொள்ளும் போதும் அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஆபத்து வரும்போது நீங்க யாரை கூப்பிடுங்க? நீங்க சொல்லுங்க, எனக்கு ஆபத்து வரும்போது இயேசுவை கூப்பிடுங்களா? உண்மையா சொல்றீங்க? சந்தோஷம். உண்மையை சொல்லும் போது ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம பல காரியங்களிலே ஆண்டவரை மறந்து விடுறதுல தானே நம்ம முதல் காரியமா இருக்கோம். நீங்கள் மட்டுமல்ல, நானும் கூட தான். நம்ம முதல் காரியமே ஆண்டவரை மறந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு அங்க இங்க தேடிட்டு கடைசி நிமிஷத்துல ஆண்டவர்கிட்ட வந்து, அப்பா எனக்கு நீர் உதவி செய்யன்னு சொல்லுவேன். நமக்கு ஆபத்து வரும்போது முதல்ல கூப்பிட வேண்டிய காரியம் யாரு? வேதாகமத்தில் ஆபத்து வரும்போது, ஆபத்து ஒரு 3 பேருக்கு ஆபத்து வருது. ஆண்டவர் அவர்களை எப்படி ரட்சித்தார் தெரியுமா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். வாசிங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், அதற்கு அவன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் நாளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று வேதம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. இந்த இடத்துல நாங்கள் ஒரு 3 பேரை நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு ஹிஸ்டரி தான் சொல்லலாம். நான் பைபிள் கதை என்று சொல்லக்கூடாது, பைபிள் இஸ் எ ஹிஸ்டரி. அவன் அழகான ஒரு வரலாறு இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவருடைய ஹிஸ்டரி எல்லாருக்குமே தெரிந்த, நாம் சிறு வயதிலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு காரியம். நான் கூட பல நேரங்கள், ஆராதனை நேரங்களில் கூட, செய்தி நேரங்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பற்றி இந்த இடத்துல ஒரு காரியம் உண்டாவது. நம்மளுடைய அந்த நேபுகாத்நேச்சர் ராஜா என்ன பண்றாரு? யாரை வணங்க சொல்றாரு? நேபுகாத்நேச்சர் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் என்ன பண்றான்னா, 60 முழ உயிரை வச்சு 6 அகலம் வச்சு ஒரு சிலையை உண்டு பண்றாரு. என்ன உண்டு பண்றாரு? சிலையை உண்டு பண்றாரு. ஒரு அரசாங்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுது. உண்மையில நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்ட கண்டிப்பா பின்பற்றி தான் ஆகணும். ராஜா ஒரு ரூல்ஸ் போடுறாரு. என்ன போடுறாருன்னா, நான் இந்த சிலையை நான் திறக்க போறேன். அந்த டைம் கீத வாக்கியம் நான் பெருசாலாம் உள்ளே டீட்டெயில்டா சொல்லல, நார்மலா எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான், நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். கீத வாக்கியங்களை நான் வாசிப்பாங்க. அந்த சமயத்துல நீங்க இந்த தேசத்தில் உள்ள நியாயாதிபதிகளும், தேசத்தில் உள்ள ஜனங்களும், தேசத்தில் உள்ள எல்லாமே மந்திரியா இருக்கலாம், தேசத்தில் உள்ள பெரிய அமைச்சர்களா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், எம்எல்ஏயா இருக்கலாம், யாரா இருக்கலாம், பரவாயில்ல, ஒரு நாட்டினுடைய சிஎம்மா கூட இருக்கலாம். எல்லாரும் என்ன பண்ணணும்? அந்த கீத வாக்கியங்கள் எல்லாம் வாசிக்கும் போது கரெக்டா என்ன பண்ணணும்? தலை வணங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆணை பிறப்பிக்கிறாரு. அப்படி நீங்க யாரெல்லாம் தலை வணங்கலையோ அவங்கள நான் எங்க போடுவேன்? அக்னி ஜுவாலையிலே போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
பாருங்க, அக்னி ஜுவாலையில போடுன அந்த நம்ம சும்மா வீட்டுல குப்பை எரிக்கிற அக்னி ஜுவாலை ஒண்ணும் இல்ல, அதுவே பயங்கர அனலா இருக்கும். அவங்க ஒரு குகை கட்டி அதுக்குள்ள அக்னி போட்டு அதுக்குள்ள ஜனங்களை போட்டு ஒரு பனிஷ்மெண்டா வைத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் எல்லா டைம் இதே தான் நான் கேட்பேன், எப்படி இருக்கும், கொஞ்சம் நெருப்பா இருக்கும். அதனால நம்ம அடுத்து போவோம். அப்ப ஒரு என்ன பண்றாங்க, ஒரு ஆணை பிரிப்பிருக்கிறார். அதே போல அந்த நாள் வந்தது. அவன் தேசம் முழுவதும் அந்த சிலை திறப்பு விழாவுக்கு அவன் எல்லாரும் வருகை தந்திருக்கிறாங்க. எல்லாரும் சிலை திறக்க போறாங்க, கீத வாசிக்க எல்லாம் வணங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அந்த இடத்துல சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் வந்தானே ஆகணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பின்பற்றணும்ல. வந்தாங்க, வாசிச்சாங்க. பெரிய பெரிய நம்ம இசையமைப்பாளர் நம்ம இந்த இடத்துல இப்ப சொல்ற மாதிரி பெரிய பெரிய இசையமைப்பாளர்களும் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர்களும் வந்தாச்சு. நம்ம ஜனங்கள் எல்லாரும் வந்தாச்சு. ஆனா வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் வணங்குறாங்க. ஆனா அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாத்திரம் வணங்காம இருக்கிறாங்க. ராஜா நோட் பண்ணல. நீங்க அந்த அதிகாரத்தை வாசித்தாலே தெரியும், எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போதே தெரியும். அவன் எவனாகிலும் காலை விழுந்து பணிந்து கொள்ளாம போனா அவனை அக்கினிக்குள்ள போட்டுருவாங்க, அப்படித்தானே? ஆனா இந்த இடத்துல கீதவாசியங்கள் வாசிக்கிறாங்க. ஆனா 3 பேரும் வணங்கல. இந்த 3 பேரும் என்ன பண்ணல? அந்த சமயத்துல கல்தேயர்ல இந்த சிலர் என்ன பண்றாங்க, ராஜா கிட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் ராஜா யாரு சாத்ராக் மேஷாக் வணங்குறதெல்லாம் பார்க்கல, போறாங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆண்டவரே, இப்படி ஒண்ணு பண்ண போறீங்க, ரூல்ஸ் போட்டீங்க, எல்லாரும் வணங்கணும்னு சொல்லிங்க, அப்படி வணங்காதவங்கள என்ன பண்ணணும், தீச்சுளையில் போடணும்னு சொல்லிட்டீங்க. ஆனா 3 பேர் பண்ணலையே, வணங்கலையே. ஆனா ராஜா மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்காரு. எவ்வளவு அழகான ராஜா, ரொம்ப ரொம்ப அறிவாளியானவங்க, மிஸ் பண்ண முடியாதுல்ல. அவங்க ரொம்ப அறிவாளியானவங்க, அவர்களால தேசம் நல்ல முன்னேற்றம் கொண்டு வந்துட்டு இருக்கு, அவங்கள மிஸ் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் ராஜா சொல்ற, நான் மறுபடியும் வாசிக்கேன், மறுபடியும் உங்களுக்காக நான் எல்லாம் பண்ண சொல்றேன், வணங்கிருங்க. இப்போ நீங்க உடனே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அழகா சொல்றது. அதான் தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்றது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்க தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவுடைய உம்மை கைகளுக்கும் எங்களை மீட்கலாக்கி விடுவிப்பார் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிற. எவ்வளவு கட்ஸ் பாருங்களேன். அவன் ராஜா சொல்ற, நான் வணங்கும் போது நீ என்ன பண்ணணும், வணங்கணும்ன்றாரு. கீத வாக்கியம் வாசிப்போம், வணங்கணும்ன்றாரு. இந்த இடத்துல 3 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. உனக்கெல்லாம் நான் வணங்க முடியாது, நீ பாட்டு ஒரு சிலையை கட்டி வச்சிருக்க, அதுக்கெல்லாம் வணங்க முடியாது. காரணம், நான் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ஜீவனுள்ளவர். அங்க ஒரு அரசாங்கத்தை பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களால கொடுக்க முடியுமா? நீங்க இப்ப பாருங்க, சிஎம் முன்னாடி போய் நீங்க தைரியமா நீ ஒண்ணுமே பண்ணல அப்படி சொல்ல உங்களால சொல்ல முடியுமா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை பார்த்து சொல்ல ஒரு தைரியம் நமக்கு இருக்கா? நம்ம கொரோனா டைம் வரும்போது 144 தடை போட்டாங்க. எனக்கெல்லாம் தடை தேவையில்ல, உங்களெல்லாம் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, கொரோனா என்ன அணுகாது அப்படி சொல்லிட்டு சில பேர் குடி போதையில பண்ணாங்க, அது வேற. உங்களால பண்ண முடியாது. பிரைம் மினிஸ்டர் போய் நீங்க மிக்க முடியுமா? நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறி நடக்க முடியுமா? அப்படி நடந்தா என்ன ஆகும்? ஒண்ணு தடி அடி, ஒண்ணு அடி கிடைக்கும், இல்லைன்னா ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. அவன் மோடிஜி 1000 500 தடை பண்ண நேரத்துல எனக்கு இந்த புது நோட்டெல்லாம் வேண்டாம், நான் பழைய நோட்டை வச்சுதான் நிப்பேன்னு சொல்லிட்டு பழைய நோட்டை வச்சுட்டு அலைய முடியுமா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம பின்பற்றி தான் ஆகணும். அப்படியே கவர்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டோன்னா நம்ம தேசம் அதை பின்பற்றி தான் ஆகணும். ஆனா அந்த இடத்துல பாருங்க, ஒரு தைரியமா சொல்றாரு, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நீ எங்க வேணா என்ன போட்டுக்கோ, எரிகிற அக்னி ஜுவாலைக்கும் போட்டுக்கோ, எங்க நடுக்கடலையும் தூக்கி போட்டுக்க, எனக்கு கவலை இல்லை. காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது எவ்வளவு அழகா கட்ஸா சொல்றாங்க பாருங்க. இவ்வளவு நான் ஆராதிக்கிற தேவன் சொல்லும் போது அதே திமிரோட, அதே எவ்வளவு திமிரோட சொல்லியிருப்பாங்க. பார்த்துட்டு ராஜாவுக்கு பார்த்து நேபுகாத்நேச்சருக்கு, உனக்கு இவ்வளவு திமிர் இருக்கிற, எனக்கு அதுக்கு மேல இருக்கிறா, போராட்டி சூளைக்குள்ள ஆணை பிறப்பிக்கிறார்.
ராஜா பார்த்தாரு, ஓ உனக்கு இவ்வளோ திமிரு இருக்கா, எனக்கு இதுக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த இமேஜினேஷன் நான் நினைச்சு பாருங்கள், அப்படித்தானே இருந்திருக்கும். சரி போட்டாச்சு, போட்டுட்டு வந்து திரும்பவும் அவருக்கு தூக்கலன்னு நினைக்கேன், திரும்ப 7 தலை போடு, இன்னும் கொஞ்சம் 7 மடங்கு தூக்கி போடு. பாருங்க, தூக்கி போட்டு அது 7 மணி கூட்ட போனவங்க எரிஞ்சிட்டு வராங்க. அவ்வளோ நெருப்பு, அவ்வளோ தீ, எப்படி இருந்திருக்கும் உள்ள. இவ்வளோ கட்ஸோட 4 டைலாக் எல்லாம் போட்டுட்டு, பின்னாடி 4 பிஜிஎம் போட்டுட்டு 3 பேர் உள்ள போட்டாச்சு. அதான் 25வது வசனத்தை சொல்லுது, இதோ 4 பேர் விடுதலை அக்கினி ஜுவாலையில் உலாகிறதை காண்கிறேன் என்று ராஜா சொல்றாரு. பாருங்க, அந்த அக்கினி ஜுவாலையில கூட 3 பேர் இல்ல, கூட கர்த்தருடைய தேவ தூதரும் கூட அவர் கூட உலாவிக் கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். அது நமக்கு ஆபத்து வரும்போது, நமக்கு கஷ்டம் வரும்போது, ஒரு தைரியத்தோடு நில்லு, எனக்கு உதவியாக என் இயேசு ராஜா இருக்கிறாரு, என்னை நடத்த என் வல்லவர் என் கூட இருக்கிறார் சொல்லி தைரியமா நிற்கும் போது எந்த ஆபத்து ஆனாலும் பரவாயில்ல, உங்களோடு கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ராஜா பார்க்கற ஆச்சரியத்தோடு பார்க்கற, என்னடா நம்ம 3 பேரை தானே, எப்படி நடந்திருக்கும், ராஜாவுடைய நிலைமை அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும். நேபுகாத்நேச்சர், நம்ம 3 பேரை தானே அனுப்புறோம், இங்க முன்னாடி 4 பேர் சுத்திட்டு இருக்கான். அவரை பார்த்து உதவியாளர்களை பார்த்துட்டே போய் பாருங்களா, என்னடா 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிடுறாங்க. 3 பேர் தான் வர்றாங்க. இந்த 3 பேர் வெளியே வரும்போது அவங்க முடி கருகல, இவங்க தீக்குள்ள இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மெல் கூட வேதம் அழகா சொல்லுது. நான் சொல்லல, வேதம் அழகா சொல்லுது. அல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுது. 27ஆம் வசனத்துல அழகா சொல்லுது, அவர்களுடைய தலைமை கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினி மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்புறம் நேபுகாத்நேச்சர் ஆணை போடுறாரு, சாத்ராக் மேஷாக் தேவனை தவிர வேறு எந்த தேவனும் இல்லை. அல்லேலூயா. நீங்க அந்த அதிகாரத்தை அதுக்கு படிக்கும் போது அழகா தெரியும், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா உங்களுக்கு ஆபத்து வரும்போது உங்க கூட இருக்க வேண்டியது யாரு, நீங்க கூப்பிட வேண்டியது யாரு, நீங்க செவி சாய்க்க வேண்டியது யாரு, உங்க முழங்கால்கள் ஆபத்து வரும்போது யார் முன்னாடி முடங்கணும் தெரியுமா? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் என்பதை மறந்து போக வேண்டாம். உங்களுக்கு ஒரு கர்த்தரோட நீங்க சொல்லுங்க, எனக்கு ஆபத்து வரும்போது நான் ஆராதிக்கிற தேவன் இன்றும் என்றும் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. நீ ஆபத்து வரும்போது யாரை கூப்பிடுவீங்க? பக்கத்துல ஆண்டியாவா? என்ன நீங்க ஒண்ணுமே சொல்ல, தைரியமா சொல்லுங்க, என்ன ஆபத்து வரும்போது யாரை கூப்பிடுவீங்க? பரும்படிங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஆபத்து வரும்போது யாரை கூப்பிடுவீங்க? அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது. விசுவாசத்தோட சொல்லுங்க, எனக்கு ஆபத்து வரும்போது நான் ஆராதிக்கிற என் கர்த்தரை மாத்திரம் நான் கூப்பிடுவேன், அவர் வந்து என்னோடு இருந்து எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்ட வேண்டாமா? கேட்கும் போது கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ள வேண்டாமா? என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஆபத்து வரும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. 2வதாக நம்ம பலவீனப்பட்டு இருக்கும் போது ஆண்டவர் பலப்படுத்தி நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. பயங்கர பலனற்ற நிலைமை, ஒரு காரியம் வந்தோன்னு போதும் நம்ம பலனெல்லாம் இழந்துரும். சின்ன காரியம் இருந்தாலும் யேசுவே எனக்கு பலன் இல்லப்பா, ஆண்டவர்கிட்ட கூட கதற மாட்டோம். பக்கத்து வீட்டு அக்காட்ட போய் சொல்லுவோம், அக்கா எனக்கு பலன் இல்லக்கா, வீட்டுல இவ்வளவு கஷ்டம், என்ன பண்ணோன்னு தெரியல.
நமக்கு பலன் இல்லாத நேரத்துல நம்மளை பலப்படுத்தி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அத சொல்லுது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்ய வல்ல தேவனா இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. அல்லே வாசிங்கள் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 6:12ஆம் வசனம். ஹல்லேலூயா. 6:12. கர்த்தருடைய தூதன் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறார். இந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு ஆளை பற்றி ஒரு நபரை பற்றி நாம் பார்க்கிறோம். கிதியோன். எல்லாருக்கும் தெரியும் கிதியோன். நம்ம யோசிக்க கூடாது, என் ஃப்ரெண்டு பேரு கிதியோன் தான் யோசிக்க கூடாது. நிறைய கிதியோன் இருக்காங்க. பைபிள் வேதாகமத்தில் ஒரு கிதியோன் இருக்காரு. மனசேயின் ஒரு மகன், இளைய மகனான ஒரு கிதியோன் இருக்காரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, யாரை பார்த்து பயந்து நடக்கிறாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியான லட்சக்கணக்கானவர் வந்திருக்காங்க. அவர்களை பார்த்து என்ன பண்ணாங்க, பயந்து திராட்சை செடியிலையும் குகைகளிலும். அது அழகா சொல்லுது. நம்ம நீங்க அந்த 6ஆவது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்கள். வாசிக்காதவர்கள் எல்லாம் வாசித்து பாருங்கள். கிதியோனுடைய சம்பவத்தை வாசித்து பாருங்கள், தெரியும். எங்க குகைகளை எல்லாத்துல போய் பயந்து ஒளிச்சிருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள். யோசிக்கல, நம்மளை நடத்தின தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. இத்தனை காரங்கள் நம்மளை நடத்தி இருக்கிறாரு. நம்மளை பலப்படுத்துகிற தேவன் பெரியவன்றதெல்லாம் யோசிக்கல. மீதியானவர்களை பார்த்து பயந்து குகையில ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். யாரு? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய அற்புதத்தையும் அவருடைய அற்புதத்தை எல்லாம் ருசித்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து ஒளிஞ்சிருக்கிறார். யாரை பார்த்து? ஆமென். அந்நிய ஜாதிகளை பார்த்து, மீதியானவர்களை பார்த்து பயந்து. அந்த நாட்கள் நம்ம நினைச்சு பாருங்க. இப்ப நமக்கு போர் நடந்துட்டு இருக்கு. எந்த இடத்துல எப்போ இந்தியால நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு அதை சொல்ல முடியாது. போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த ஈரான் அரபு கண்ட்ரீஸ்ல பாம்பு அடிக்குவாங்க. உள்ள இருக்கலாம் எப்படி பயந்து இருந்திருப்பாங்க. எங்க அக்கா சொல்லுவாங்க, நான் நடந்து போகும்போது உள்ள ஒரே பட்டாசு வெடிச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி டும் பாம்பு போட்டுட்டு இருக்காங்க. எப்போ போடுறாங்க, எப்போ இது பண்றாங்கன்னு தெரியாது. அதே போல மீதியானவர்களை பார்த்து இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து இருக்காங்க. அதே பயந்து இருந்த ஒரு ஆளுதான் யாரு? கிதியோன். ஹல்லேலூயா. இந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுற ஒரு காரியம் அதான் நீங்க 12ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பராக்கிரமசாலியே, என்னது? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுற ஒரு காரியம். கிதியோனை பார்த்து கர்த்தருடைய தூதன் அவர் தரிசனமாகி கிதியோனை பார்த்து முதல்ல கூப்பிடுற காரியம் என்னது? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஏன் ஆண்டவர் எப்போதுமே ஒரு ஆளை தாழ்த்தி கூப்பிடுறதே இல்லை. ஆண்டவர் ஆனந்தனை கூப்பிட்டு, பயந்தாங்கோலி ஆனந்தே, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படி கூப்பிடுவாரா? கிச்சுவை பார்த்து, பயந்தாங்கோலி கிச்சுவே, பயந்தாங்கோலி ஜரம் நினைத்தேன் அப்படி கூப்பிடுவாரா? பயந்து போன தன்சிக்காலே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுவாரா? அங்க ஆண்டவர் ஒரு ஆளை தாழ்த்தி பேசுவாரா? பேச மாட்டேன். ஆண்டவர் நமக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, ஆண்டவர் நம்மளை கொண்டு என்ன செய்ய போறாரோ அதை வைத்துதான் ஆண்டவர் கூப்பிடுறார். ஆண்டவர் முன்குறித்தார், கிதியோட வச்சுதான் நான் மீதியாளரை விரட்டி அடிக்க போறேன், கிதியோட பலப்படுத்தி தான் நான் மீதியாளரை அடிக்க வைக்க போறேன்னு சொல்றனால ஆண்டவர் கிதியோட பார்த்து கூப்பிடுறாரு, பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு இருக்கிறேன்.
கிதியோன் பராக்கிரமசாலி ஆக போறா, முன்கூட்டியே சொல்றாரு, டேய் நீ பயந்தாங்கோலி அல்ல, நீ பயந்து ஒடுங்கி போறவன் அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலி. சிலவர் இப்படிதான், நம்ம பயந்து போயிருந்து நம்மளுடைய திறமைகள் எல்லாம் ஒளிச்சு வச்சிருப்போம். நமக்கு எல்லாம் நம்மளால முடியும், எல்லாமே முடியும். நல்லா பாட முடியும், என்னால நல்லா பாட முடியும், என்னால நல்லா ஆட முடியும், என்னால நல்லா உழைக்க முடியும், அப்படிதானே? என்னால எல்லாமே செய்ய முடியும். ஆனா நமக்கு ஒன்றும் பயம், இவங்க என்ன நினைச்சிருவாங்க, இந்த இடத்துல போயிருந்தா நம்ம பயந்து போய் காட்டிட்டு இருக்கும்போது நம்ம திறமைகளை என்ன ஆகும், அப்படியே ஒரு எப்படி சொல்ல, ஒரு பெட்டியில அடைச்சு மண்ணை தொட்டி புதைச்சு வச்ச மாதிரி இருக்கும். பயம்தான். இப்ப பாருங்க, நீங்க நல்லா பாடுறீங்க, பாடி இருக்கு, நல்லா பாடுறீங்க, உங்களால முடியும். ஆனா நீங்க பயந்து என்ன நினைப்பாங்க, வேண்டாம் 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 நம்ம பாட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நம்ம பயந்து போறது உண்டு. அப்படிதானே? அப்படிதானே? ஆனா அதே மாதிரிதான் இந்த இடத்துல கிதியோனும், அவருக்கு எல்லாம் செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் அவரை பார்த்து கூப்பிடுறாரு, மறுபடியும் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே என் குடும்பம் ஏழை குடும்பம், எளிமையான குடும்பம், மனசையோட பிள்ளை, நான் எளிய குடும்பம், அவனோட இளைய மகனா, என்னால என்ன செய்ய முடியும்? எவ்வளோ ஒரு மனத்தாண்மை, என்னால என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போன்ற மீதியான அழிச்சு. ஆண்டவர் சொல்ற, நான் என்னை கொண்டு மீதியான போட போறேன், போட்டு தள்ள போறேன். ஆனா கிதியோன் சொல்றாரு, என்னை கொண்டு என்ன ஆகும்? நான் வெறுமையா, நான் ஒரு பயந்த சுபாவம், என்னை கொண்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ இருக்கிற, சத்தமா சொல்லுங்க, நீ இருக்கிற. இப்படிதான் நமக்கு ஒரு நிலைமை இல்லை. சில பேர் நமக்கு என்ன காரியம் நடக்குமோன்னு தெரியாம உட்கார்ந்து இருப்போம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கல, சம்திங் ஏதோ நம்ம ஆரம்பிக்க நினைக்கும்போது நம்மகிட்ட பணம் கம்மியா இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம், நமக்கு இவ்வளோ எஸ்டிமேட் போட்டிருக்கோம், அதுல 1% பணம் தான் இருக்கு, மீதி எப்போ வரும்? ஆண்டவர் ஒரு வாக்கு சொல்ல, நீங்க ஒன்று ஏதாச்சும் பிளான் பண்றீங்களா? ஒரு ஆசீர்வாதமான காரியம் பண்ணணும் திட்டம் வச்சிருக்கேன், ஆனா என்கிட்ட இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற பலத்தோட போன்றாரு, இருக்கிற அந்த 1% வச்சு நீ கெட்டு ஆரம்பி, உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பி. 1% இருக்கா, கெட்ட ஆரம்பி, அப்புறம் இருக்கிற பலத்தோட போடு சொன்னவன் உன்னை பலப்படுத்தி அந்த வீடை கெட்ட வைக்க மாட்டாரா? நிறைய பேருடைய நாளைக்கு சில பேர் வீடுகள் அடிக்கல் நாட்டப்படும். விசுவாசங்க, விசுவாசம் தான் எல்லாம், விசுவாசனால எல்லாம் கூடும். உங்களுக்கு ஒரு விசுவாசம் வேண்டாமா? சிரிக்கிறீங்க. நான் ஒரு விசுவாசத்தோட சொன்னேன், என் சபை மக்கள் நாளை தினத்துல இடம் வாங்கி அடிக்கல் நாட்ட போறாங்கன்னு சொன்னா விசுவாசத்தோட ஆமை சொல்ல வேண்டாமா? விசுவாசத்தோட கைகளை தெரியும், அம்மா அப்பா எனக்கு வீடு தர போறான்னு சொல்ல வேண்டாமா? ஆமாங்க, உண்மைதாங்க. நான் எங்க அப்பாட்ட அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் உண்டு. வீட்டில் சொல்லுவாங்க, வீடு கட்டணும், ரூம் கட்டணும், கொஞ்சம் வேலைகளாக இருக்கணும் பண்ணணும். அப்போ நான் சொல்லுவேன், ஆரம்பிக்க போக போக பணம் வந்துட்டு இருக்கணும். உண்மை தானே? எங்கள் வீடு அந்த அந்த மாற்று பணிகள் நடக்கும்போது கையில் பணம் வச்சுட்டு ஆரம்பித்தோம். பணம் வச்சுட்டு ஆரம்பிச்சிங்க, ஆனால் ஆண்டவர் நடத்தினார் அல்லவா? முன்றைக்கு இருந்த காட்டிலும் ஆண்டவர் இப்ப வீடை நல்லா அழகா வைத்திருக்கிறார் அல்லவா? ஆமா, நான் பாக்கெட்ல வச்சுட்டா வீடு வேலையை ஆரம்பிச்சோம். ஒரு விசுவாசங்க. உங்கள்கிட்ட 10 ரூபா இருந்தாலும் ஒரு மூவி ஒன்று விளையாட சொல்ல, 1 ரூபா வச்சு பெரிய ராஜ்யத்தை கொண்டு பண்ற மாதிரி. ஏங்க, உங்க ஆசை, உங்களுக்கு ஆசீர்வாதமா ஒரு வீடு கட்டணுமா, உங்களை ஆசீர்வாதமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? ஆனா இந்த இடத்துல கிதியோனை பார்த்து சொல்றாரு, டேய் உனக்கு ஒண்ணு இல்லைன்னா பரவாயில்ல, நீ பயந்து இருக்கிறான பரவாயில்ல, ஒரு கூட நான் இருக்கிறேன், நீ இருக்கிற போ. பணம் இல்லையா, கஷ்டமா இருக்கா, இருக்கிறதை வைத்து ஆரம்பி, உன்னை நான் நடத்தி
உன் கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க ஒண்ணே ஒண்ணு செய்ய வேண்டாம், அப்பா என் கூட நீங்க இருக்கிறீங்க அப்பான்ற ஒரு விசுவாசத்தோட நீங்க களை இறங்கணும். ஹல்லேலூயா. அதேதான் ஒண்ணுமில்லாத தாசரி கிதியோனை கொண்டு செய்ய போறான்னா அங்க லட்சக்கணக்கான மீதியானவர்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ லட்சக்கணக்கான இருக்காங்க. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பேரு? 32,000 பேர். 32,000 எங்க இருக்கு? லட்சம் எங்க இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு நீ இருக்கு, இது போதும் போன்றாரு. சரி பரவாயில்ல போலாம், சரி என்ன இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, இந்த இடத்துல 32,000 பேர் இருக்காங்க, அதுல பயந்தவங்களை எல்லாம் போக சொல்லிடு. இது கேட்கல. திரும்ப ஆண்டவர் போ ஆண்டவரே, ஏற்கனவே 32 இருக்கு, அங்க 2 லட்சக்கணக்கான இருக்கா, இதுல பயந்த போ சொல்ல சரி பாப்போம் சொல்லி போனா மீதி இருக்கிறது எவ்வளோ? 22,000 பேர். பயந்தவங்க போய் மீதி அதுல ஆண்டவர் சொல்றாரு ஒரு யூஸும் இல்லாதவங்களையும் இந்த ஜாக்கிரதை விளையாட்டுத்தனமா வர்றவங்களையும் போக சொல்லிடுங்க. சில பேர் வருவாங்க என்ன கத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவங்களையும் போக சொல்லிடு. எல்லாம் போயிட்டு மொத்தமா நான் ஷார்ட்டை முடிச்சோம், மொத்தமா போயிட்டு மீதி லாஸ்ட் எவ்வளோ இருக்கு? வெறும் 300 பேர். இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? 300. அங்க சார் மீதியானவர்கள் எவ்வளவு இருக்காங்க? இங்க 8வது அதிகாரத்தை படிக்கும்போது தெளிவா இருக்கு. அந்த விஷயம் வீட்டுல போய் படித்து பாருங்க. இங்க நேரம் குறைவா இருக்குனால நான் சீக்கிரம் முடிக்கிறேன். அங்க எவ்வளவு லட்சம், இங்க ஆண்டவர் சொல்றார் ரப்பி 300. ஆண்டவர் சொல்றார் தம்பி இதோனே இதுதான் நேரம், எல்லாம் தூக்கிட்டு இருப்பானு. என்ன பண்றேன்னா நம்ம கிட்ட இது கத்தி ஆண்டவர் எப்படி போருக்கு ரெடியா இருக்கு. உடனே நீங்க நினைக்கிற மாதிரி அறுவாள் ஈட்டி அந்த போருக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் எடுத்துட்டு போகும். ஆடு மாடு எல்லாம் குதிரைகள் யானை படைகள் ஏதாச்சும் வேணுமா தூக்கிடணுமா 300 வச்சு ஒண்ணுமே தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா நீ ஒரே ஒரு பானை எடுத்துக்கோ, ஒரு தீவட்டி எடுத்துக்கோ, ஒரு ஒட்டகத்தை ஒட்டகன்ற பேர் ஒரு எக்காலத்தை எடுத்துக்கோ. போருக்கு போறவங்க எதை கொண்டு போனோம்? வாளு, ஈட்டி, நியூக்ளியர் பாம்பு, எல்லாம் பாம்பு, கூட தேவைக்கு யானை வீரர்கள், குதிரை வீரர்கள், படை வீரர்கள். ஆனா ஆண்டவர் அழகா சொன்ன எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, உன்கிட்ட இருக்கிற வேலை என்ன? ஒரு பானை, ஒரு தீவெட்டி, ஒரு எக்கால ரோலையும் கொண்டு போருக்கு போறாங்களா? எவ்வளோ ஃபன்னான காரியம் பாருங்க வாசிக்கும் போது. என்னையா இப்படி முட்டாத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு ஜீவன் உள்ளவர், எவ்வளவு பலரான, எவ்வளவு சிந்தனை உள்ளவர் என்று நாம் இந்த காரியத்திலே நாம் பார்க்கலாம். கூண்ட இருட்டு, பானை உடைக்கிறாங்க, பொடான்னு எல்லா மீதியானர்களும் ஏதோ சவுண்ட் இருக்கு, பாருங்க 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 என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அப்படியே தீய கொளுத்தி எடுக்கிறாங்க. அதை பார்த்தோன்ன மீதியானவர்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவு பேர் வராங்களா, யோ 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 வாங்க 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 அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழும்புறாங்க. உடனே எக்கால சத்தம். எப்படி இருந்திருக்கு அந்த இருட்டுல தீவெட்டியும் பானை உடையிற சவுண்ட் எக்கால ஓதும் போது எப்படி இருந்திருக்கும்? 300 பேர் இப்படி பண்ணும்போது எப்படி இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. மீதியானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள். அழகா சொல்லுது நீங்க அந்த வசனத்தை படிக்கும்போது லட்சக்கணக்கானவர்கள் பயந்து நடுங்கி ஒன்று கொண்டு சண்டை போட்டு மடித்தார்கள். எங்க லட்சக்கணக்கான இருக்காங்க, வெறும் 300 பேரை வச்சு கிதியோன் தலைமையில வெறும் 300 வச்சு ஆண்டவர் மீதியானவர்களை விரட்டி எடுத்தார் அல்லவா? ஓ வாழ்க்கையில கொஞ்சம் தான் இருக்கா, கொஞ்சம் பலம் தான் இருக்கா, ஆனா உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்.
விசுவாசமா எடுத்துக்கொள்ளுங்களேன், விசுவாசமா எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சமா இருக்கா, உன்கிட்ட பலன் இல்லையா, உன்கிட்ட தைரியம் இல்லையா, ஐயோ என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு கலக்கமா, ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற பலன் போதும், நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். லட்சக்கணக்கான ராணுவ வீரர்களை வெறும் 3 திங்ஸ் வச்சு, எக்காலம், பானை, தீவட்டிய வச்சு ஒரு ராணுவ வீரரை தகர்த்தடிக்க என் கர்த்தரால் முடியும் என்றால் ஒன்றும் இல்லை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நடத்த மாட்டாரா? அவ்வளவுதான் விசுவாசம். ஆமென். இந்த 3 காரியங்களை கொண்டு ஒரு அழகான ஒரு செய்தி இருக்கு. நான் வருங்காலத்தில் நான் அதை பற்றி பேசுகிறேன். இந்த பானை, தீவெட்டி, எக்காலத்தை வைத்து ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு. நான் ஃபியூச்சரில் நான் பேசுகிறேன். அதில் முதலாவது நான் சொன்னேன், ஆபத்து காலத்திலே நான் உன்னோடு இருக்கிறேன். 2வதாக சொல்லேன், பலவீனமான நேரத்திலே உன்னை பலப்படுத்தி உன் கூட நான் இருப்பேன்னு சொல்றாரு. 3வதாக உன் தனிமையிலும் உன் கண்ணீரிலும் உனக்கு ஆதரவாக நான் கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வாசிங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை. வாசிங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவர் சத்தத்தை கேட்டார். இந்த இடத்துல ஆகாரோட பிள்ளை அழுறான். எதனால அழுறான்? பசினால். ஏன் பசினால் அழுக ஆரம்பிச்சிட்டான்? இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஆபிரகாமை பார்க்கணும். கூட ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளையும் பார்க்கணும். குழந்தை இல்லாத ஆபிரகாமுக்கு ஆகார் மூலமாக இஸ்மவேல் என்று ஒரு அழகான மகன் பிறக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் இந்த நீங்க சொல்ல முடியும், ஆகாருக்கும் சாராளுக்கும் சண்டை வருது. அது ஒரு குடும்ப காரியங்கள், நம்ம அதில் தலையிடக்கூடாது. ஆனால் இருந்தாலும் குடும்ப காரியங்கள் இல்லை, நம்ம பேசிதான். அப்போ இவங்க எப்பவும் சண்டை போடுறாங்க. ஒரு தடவை இந்த தொல்லை தாங்க முடியாத ஆகார் போயிட்டாங்க. அதுலேயே இங்கே 16-17 அதிகாரத்தில் அது விஷயம் இருக்கு. ஆகார் ஏற்கனவே ஒரு தடவை போயாச்சு. ஐயோ இதை வேண்டாம், எனக்கு இங்கே பயங்கர தொல்லை, டென்ஷனாக இருக்கு, ஐ டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போன உங்களை பிடிச்ச தேவதூதர்கள் பிடிச்சி, வா திரும்ப போ, உனக்கு ஒரு மகனை தருவேன், அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அனுப்பி. அன்னைக்கே போயிருக்கலாம்ல. எப்படி இஸ்மவேலை கொண்டு பெரிய காரியம் செய்ய வைக்க ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டு அப்படியே போயிருக்கலாம்ல. ஏன் கஷ்டப்பட்டு திரும்ப ஆபிரகாம் கிட்ட வந்து அங்க திரும்ப சரி, இஸ்மவேல் பிறந்த இஸ்மவேல் மேல ஆபிரகாம் பாசமா வைத்திருந்தார், சாரால் பாசம் வைத்திருந்தார், ஆகாரம் பாசம் வைத்திருந்தார். நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை போய் கொண்டுதான் இருந்தது. அப்புறம்தான் கடைசியா நம்ம அண்ணன் வந்தாரு, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற. யாரு? ஈசாக்கு வந்தாரு. ஈசாக்கு வந்த பிறகு சாராளுக்கு மகன் கிடைத்ததல்லவா, இனி இஸ்மவேலின் அவசியம் உண்டா? அப்புறம் மறுபடியும் சண்டை. நினைச்சு பாருங்களா, ஆபிரகாமுடைய இடத்துல இருந்து நினைச்சு பாருங்களேன். அவன் மனுஷன் எல்லாம் வாக்குத்தத்தை கொடுத்து ஒரு அழகான மூத்தப்பன் இஸ்மவேல் ஒருத்தர் இருக்கான். அது ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தமா என் ஜாதியை பெருசாக்குன்னு சொன்ன ஈசாக்கும் இருக்கான். அவர் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல பெரிய குண்டு குண்டா வந்து போறாங்க இந்த ஆகாரம் சாராலும். எப்பவும் சண்டை. எங்க உண்மைதான், இப்போ சண்டை. இதுல ஆபிரகாம் பயங்கரமான பாசம் வைத்ததுக்கு யார் மேல? சாரா மேல. அகர் மேலே பாசம் இருக்கு. பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது உட்காந்து தேடலாம் செஞ்சார் அல்லவா. இஸ்மவேலை பெற்றுக் கொடுத்திருக்கிறார், அழகான தகப்பன். அவருக்கு ஒரே போராட்டம். அவருக்குள்ள என்ன போராட்டம்? இந்த பக்கம் சாரால், அந்த பக்கம் ஆகார். அவருடைய நிலைமை நீங்கள் நினைத்து பாருங்கள் எப்படி இருந்திருக்கும்னு.
ஆனந்தனை பார்க்குற தம்பி எனக்கு ஒரே ஒரு மனைவி தான் இருக்காரு, எனக்கு அந்த சிச்சுவேஷனை யோசிக்க தெரியலன்றது மாதிரி. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்க ஆபிரகாமோட சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். இந்த இடத்துல ஆகார் திட்ட, அந்த இடத்துல சாராள் திட்ட, நடுவில் உட்கார்ந்துட்டு இவர் ஐயோ போதுமா போதும், ஐயோ போதுமா போதும் அப்படி சொல்லி இருந்திருப்பாரு. ஆனா ஆபிரகாம் பண்ண ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறேன், ஆண்டவரை என்னால தாங்க முடியல, நான் என்ன செய்வது? சாரா சொல்றாங்க நீ அவளை அனுப்பிவிடுன்னு. ஆபிரகாமுக்கும் மனசு கஷ்டம், இஸ்மவேல் இருக்கான், எனக்கும் அவன் மேல பாசம் இருக்கு அல்லவா, பையன் அல்லவா, என்ன பண்ண? ஆண்டர்கிட்ட போய் கேட்கிறேன், ஆண்டர் சாரால் சொல்படியே கேளு. சொன்ன அடுத்த நாள் அதிகாலையிலே எழுப்பி அவன் ஆகார்கிட்ட பேசுற, மக்களை ஆகாரே நீ இஸ்மவேலை கொண்டு நீ உன் தேசத்துக்கு போய்விடு, இங்க இருந்த உன்னை வாழ விட மாட்டாங்க. ஒரு வேதாந்தத்துல இல்லை, நான் ஒரு கற்பனையாசமா சொல்றேன். கொடுத்து விட்டாரேன்னு சொல்ல கொஞ்சம் 2-3 நாளைக்கு சேர்த்து சாப்பாடு கொடுத்து விட வேண்டியதானே, தண்ணியும் சாப்பாடும். பாவம் ஒண்ணுமே கொடுக்காம அனுப்பிவிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் பாத்துங்க. ஜஸ்ட் சிம்பிளா சொல்றேன், ஒரு பண்ணுக்காக சொன்னேன், நீங்க யாரும் தப்பா எடுத்துறாருங்க. ஆகாரை அனுப்பி விடுறாரு. சரி சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்டேன்னா, தண்ணி எல்லாம் கொடுத்து விட்டுருந்தானே கொஞ்சம் போக போக அப்பப்ப நிறுத்தி சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம். சரி அது கூட பரவாயில்ல. சரி அவரு ஆபிரகாம்கிட்ட இல்லாத குதிரைகளா, ஆபிரகாம்கிட்ட இல்லாத கழுதைகளா, சரி ஒன்னாச்சும் கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல கொஞ்சம் சீக்கிரம் போகிறதுக்கு. தெரியல, நமக்கு தெரியல. இருந்தாலும் இவர்கள் வனாந்திரத்துல செல்லும் போது அங்க யாருக்கு பசி? இஸ்மவேலுக்கு தண்ணி தாகவும் பசியும் முடிஞ்சு அவ்வளோ உட்காந்து ஆள்றான். என்னால முடியாது, நான் சாக போறேன். ஆகார் அப்படியே பிள்ளைய படுக்கச்சிட்டு ஒரு சைடு போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எகிப்துல நல்லா இருந்தவனா அந்த ராஜா கூட அனுப்பி விட்டாரு ஆபிரகாம் கூட. பிள்ளைன்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு நீ ஒரு பிள்ளை தான் சொல்லிட்டு ஆகாரம் கூட ஒரு இஸ்மவேல் ஒரு பிள்ளையும் கொடுத்தாச்சு. அப்படி இருந்தாலும் ஆகாருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து உன் மகனை கொண்டு பெரிய ஜாதியாக்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து வச்சுட்டு கடைசியில வீட்டுல விட்டு துரத்து விடும்போது எப்படி இருக்கும்? அதுல மகன் சாவ போறான். இந்த கஷ்டத்தெல்லாம் வச்சுட்டு ஆகார் அழுறாங்க, என்னால முடியல, என்னால என் பிள்ளை சாரத பார்க்க முடியல. நீங்களும் இப்படிதான் ஒரு காரியத்துக்காக அழுதுட்டு இருக்கீங்களா? ஒரு காரியத்துக்கும் என்னால முடியல, எனக்கு இதன் மூலம் இருந்து ஒரு பலன் இல்லை கண்டு அழுதுட்டு இருக்கீங்களா? நேற்று இருந்து 2 நாளா உட்காந்து அழுறீங்களா? என்னால முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை துடைத்து உன் கூட நான் இருக்கேன், உன் தனிமையில நான் உன் கூட இருக்கேன். எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் பரவாயில்ல, உன் கரம் பிடித்து நடத்த நான் கூட இருக்கேன் என்று வாக்கு உங்களுக்கு தருகிறார். ஆகார் அங்க அழுது கொண்டிருக்கும் போது ஆகார் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். பயப்படாதே, பயப்படாதே, உன் பிள்ளையின் சத்தத்தை நான். அடுத்த 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துறத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்துங்க. ஆகார் இஸ்ரவேலை சேர்ந்தவர் அல்ல, எகிப்தியை சேர்ந்த ஆகார். ஆகாருக்கு உதவி செய்யணுமா ஆண்டவர்? ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறவர், அவர் எல்லாரையும் சுமக்கிறவர், அவர் எல்லாரையும் தாங்குகிறவர், அவர் எல்லாரையும் பிடித்து வழி நடத்துகிறார், எல்லாரும் மேல அன்பு செய்கிறார். அதே தான் ஆகார் அன்று இஸ்மவேலின் அழுகையும் ஆகாரின் கண்ணீரையும் கேட்டு அவர் சத்தத்தை கேட்டு தான் அற்புதத்தை செய்தார் அல்லவா? உங்க வாழ்க்கையிலும் ஒரே ஆண்டவருடைய பிள்ளையாக உனக்கு நீ கண்ணீரோடு இருக்கிறியா? நீங்க கவலைகளோடு இருக்கீங்களா? என்னால என்ன கூடும், என்னால என்ன செய்ய முடியும் கலக்கத்தோடு இருக்கீங்களா?
ஆண்டவர் உன் கண்ணீரை காண்கிறார். ஆண்டவர் உன் கண்ணீரை காண்கிறார். ஆண்டவர் உன் கதர்களை கேட்டு ஆண்டவர் உனக்கு பதிலை தருகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் உடனே ஆகாருடைய கண்ணை திறந்து பார்க்கும்போது அதிசயம், ஒரு துருவண்டு உண்டு பண்ணி அதிலே ஆண்டவர் தண்ணீர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஒன்றும் இல்லாம இருக்கிற நிலையில் ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை உயர்த்துகிற தேவன் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஒன்றுமே இல்லாத இருக்கிற நேரத்தில் உன் கரத்தை பிடித்து என் ஆண்டவர் நடத்துவார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அவர் உங்களை விடுவிக்க வல்ல தேவனாயிருக்கிறார். அவர் உங்களை விடுவிக்க வல்ல தேவனாயிருக்கிறார். உங்க கூட இருந்து அவர் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார், ஒரு மிஷனரி பணி செய்கிறார், ஜான் பேடன். தெரியுமா அவர் யாருன்னு? ஓவியரா? அவர் ஒரு மிஷனரி, அவர் ஒரு கேப்டன். அவர் என்ன பண்றாரு, ஒரு இடத்துக்கு சுவிசேஷகராக போகிறார், மிஷனரி பணி செய்ய போறாரு. எங்கன்னா தென் ஆப்பிரிக்கா பக்கத்தில் உள்ள நீஹரி பீச்னு ஒரு இடத்துல. அந்த இடத்துல உள்ளவங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப அழகானவங்க, ரொம்ப ரொம்ப சாந்த குணம் உள்ள ஜனங்கள். தெரியுமா, மனுஷனை பார்த்தா வெட்டி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சாந்த குணம் உள்ளவங்க. மனுஷனை பார்த்து வெட்டி சென்ற அரக்கங்கள் நிறைந்த அந்த பகுதிக்கு இந்த ஜான் பேடனை ஆண்டவர் உந்துதலின் படி எங்க போற, ஊழியத்துக்கு போறார். இந்த இடத்துல அவர் ஊழியத்துக்கு போகும்போது அவரை பார்த்து இவங்க ஜனங்கள் ஒரு நாளைக்கு என்ன பண்றாங்க, ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு என்ன பண்றாங்க, ஒரு நைட்டு ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஜனங்கள் அவங்க கையில ஈட்டியும் அந்த இடம்லாம் எடுத்துட்டு இந்த ஜான் பேடனை பிடிக்க வர்றாங்க. இதை பார்த்த ஜான் பேடன் ஓடுறார். ஓடி 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 அடர்ந்த காட்டுக்குள்ள போறார். எங்க போறாரு? ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள. கவனிக்க, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போகும்போது இந்த ஜான் பேடனுக்கு தப்பிக்க என்னல முடியல. உடனே என்ன பண்ணாரு, ஒரு மரத்துல ஏறுறாரு. இந்த மரத்துல ஏறி மேல ஏறி உட்கார்ந்து பயந்துட்டு இருக்க, என்ன பண்ணும். அப்போ அவருக்கு, ஏன்னா மரத்துக்கு மேல இருக்கிற கீழே அவரை தேடி ஜனங்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அவர் அடித்து இன்னைக்கு நமக்கு கறி இருந்துதான், இன்னைக்கு நமக்கு மனுஷ கறி இருந்துதான் சொல்லி சந்தோஷத்துல இருந்திருப்பாங்க. ஜான் பேடன் மரத்து மேல இருந்துட்டு பயந்து கொண்டு இருக்கும்போது அவர் கையில இருந்த வேதாகமத்தை எடுத்து பார்க்கிறாரு. அதே வசனம் ஐசக் 41:10 வருது. ஏசாயா 41 படிக்கிறார். பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன் என்ற ஒரு வசனத்தை அவர் படிக்கிறார். படித்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கப்பா, என் கூட இருங்கப்பான்னு சொல்ல ஆண்டவர் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. கீழே பார்த்தான்னா ஜனங்கள் எல்லாம் பயந்து அரண்டு ஓடுறாங்க. இவர் ஐயோ எல்லாம் போயிட்டாங்க சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டு இவரு எங்க துண்டக்கு ஐயோ தப்பிச்சேன் போதும்டான்னு சொல்லிட்டு சாமியே சொல்லிட்டு இவரு போயிட்டார். ஜான் பேடன் இடத்த காலி பண்ணிட்டார். அப்புறம் இன்னொரு கொஞ்ச நாள் கழித்து இந்த ஜான் பேடன் திரும்ப அந்த நாட்டுக்குள்ள வர்றாரு. அந்த நாட்டுக்குள்ள பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாக மாறுறாரு. அல்லேலூயா. இவரு போறாரு, அங்க ஊழியத்தை முடிச்சுட்டு ஒரு நாள் அந்த ஜன தலைவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க ஒரு நாள் என்ன இப்படி பண்ண வந்தீங்கல்ல, ஏன் ஓடுனீங்கன்னு கேட்காரு. அப்ப அந்த தலைவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நீங்க மேல இருந்தீங்க, ஆனா கீழே உங்களை சுற்றி 100க்கு மேற்பட்ட ஜனங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக, கைகளை தட்டி சொல்லுங்க, பாதுகாப்பாக ஆயுதங்களில் ஏந்தி எங்களுக்காக உங்களுக்காக யுத்தம் செய்ய நின்றார்கள் என்றார்கள். எவ்வளவு நல்ல ஆண்டர் பாத்தீங்கன்னா, ஆபத்து நேரத்துல ஜான் பேடர் கூப்பிடுறாரு. பேடருக்கு ஆண்டர் வாக்கு கொடுத்து, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்காக நான் யுத்தம் செய்திருக்கிறார். அவருக்காக அவர் யுத்தம் செய்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஆபத்து வரும்போதும், கவலையா இருக்கும் போதிலும், கண்ணீர் வச்ச நேரத்தில் இருக்கும் போதும், பலம் இல்லாம இருக்கும் நேரத்தில் நீ ஆண்டரை நோக்கி கூப்பிடு. அவர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணிவார். அதுதாங்க விசுவாசம். இங்க நடக்கிற விசுவாசம் எது? ஆண்டவர் தான் நம்ம விசுவாசம். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது அவர் உங்க கூட இருந்து யுத்தம் பண்ணுவார். அவர் உங்க கூட இருந்து உங்க கண்ணீரை
ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கும்போது நமக்கு என்ன வேணும்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன வேணும்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா என் கூட இருங்கப்பா, நீங்க மட்டும் எனக்கு போதும் நீங்க சொல்லணும். அப்படியே எல்லாரும் இருக்கிற இடத்துல இல்லைங்க பாப்பா, ஏசப்பா நீங்க மட்டும் போதுமப்பா, என் வாழ்க்கையில நீங்க மட்டும் போதுமப்பா, என்னோட வாழ்க்கையில நீங்க போதுமப்பா. ஜான் பேடனை அன்னைக்கு நீங்க ஆபத்துல இருந்து காப்பாத்தின தேவன் உங்களை ஆபத்துல இருந்து காப்பாற்ற மாட்டாரா? உங்களுடைய ஜீவனை ஆண்டவர் காப்பாற்ற மாட்டாரா? ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்களேன், ஏசப்பா மாத்திரம் நோக்கி பாருங்களேன். ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஏசப்பா ஏன் அப்பா நான் உண்மை நோக்கி கூப்பிடுறேன் அப்பா, என் கூட இருக்கப்பா. ஏசப்பா நான் உண்மை நோக்கி கூப்பிடுறேன் அப்பா, என் கூட இருக்கப்பா. எனக்கு இந்த உலகத்தின் ஆசாபாசன உலகத்தின் மனிதர்கள் யாருமே வேண்டாம் அப்பா, எனக்கு நீங்க மட்டும் போதும், நீங்க என் கூட இருக்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க, என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.